பிரைஸ் ஜீசஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட் ஆஃப் ஷா வெல்கம்ஸ் யூ. இன்னைக்கு டாபிக் தேவ சித்தம். ஆக்சுவலி ஒரு விஷயம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நீங்கள் ஆண்டோட ஜெபம் பண்ணி கெஞ்சி கூத்தாடி வாங்கிக்கோங்க. அதில் தேவ சித்தம் கிடச்சிச்சு ஆண்டவர் சித்தம் அப்படின்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அது நீங்கள் கேட்குற விஷயத்த ஆண்டவர் தருவார். அதுக்கு அதோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். லைக் அதோட இம்பேக்டும் சரி, பலன் பிரதிபலன் எல்லாம் கிடைக்கும். ஆனால் தேவ சித்தம் என்பது முற்றிலும் வேற. அது சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். தினமும் ஒரு பையன் அவங்க அம்மா கூட கடைக்கு போகிறான், கையை பிடிச்சிட்டு ஒரே அழுவ சாக்லேட் வேணும்னு. அம்மா தரலை, தினமும் அழுகுறான். ஒரு 1 வீக் ஆகுது. திடீர்னு அந்த கடைக்காரரே என்ன சாக்லேட் வேணும் எடுத்துக்கோ தம்பி அப்படின்றான். அம்மாவில் சரி எடுத்துக்கோடா, அவர் தான் சொல்கிறாருன்னு எடுக்க மாட்டேங்கிறான். ஒன்றுமே புரியல, ஏன் எடுக்கலன்னு யாருக்குமே புரியல. இங்கே இருக்கவங்க பார்க்குறாங்க. கடைசியில் அவரே அப்படியே ஒரு கையில் நிறைய எடுத்து கொடுத்தாரு. வெளில வந்து கொஞ்ச நேரத்தில் அம்மா திட்டாங்க, ஏண்டா தினமும் கேட்டே இருந்தேன், இன்னைக்கு அந்த சாக்லேட் எடுக்கிறதுக்கு என்ன ஒன்று? இல்லை மம்மி, என் கை குட்டி கை, நான் எடுத்தா கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன். அந்த அங்கிள் எனக்கு எவ்வளோ சாக்லேட் எடுத்தா பார்த்தீங்களா, என்னோட 2 கை பத்தாம என் பனியன்லேயும் சேர்த்து அந்த சாக்லேட்டை என் டிஷர்ட்லேயும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்படிதான் நீங்கள் ஒரு விஷயம் கேட்டாலும் தேவ சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக தேவ சித்தம் என்னவோ அது நிறைவேறும் போது நீங்கள் நினைக்கிறத விட பெரிய ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். வேதத்தில் இயேசு கிறிஸ்து தன்னோட மரணத்தையே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஸோ இதெல்லாம் உலக பிரகமான விஷயம் இல்லை. எப்படின்னு திங்க் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.